Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சுப்ரமணியன் அண்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன் டாக்டர் ரகுராம் காத்துட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர்ஸ். ஸோ பொதுவாக கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற விஷயம் தான். ஸோ டாக்டர் சுப்ரமணியன் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னென்ன மாதிரி மித்ஸ்லாம் இருக்குது? இந்த விஷயம்லாம் ஹார்ட் அட்டாக்னா போய் செய்யணும், இந்த விஷயம்லாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்வீங்க? பொதுவாக ஹார்ட் அட்டாக்னே ஒரு பீதி ஏற்படுறது, இமீடியட்டாக ஒரு லைஃபுக்கு டேஞ்சர் இருப்போமா இல்லையா. கிளாசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்தாக்கா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வலி உண்டாகிறதுனால ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபியர் ஒன்று வரும். ஃபியர் அது வந்த உடனே ரிலேஷன்ஸ் அவங்கெல்லாம் கூட பயந்துருவாங்க. பட் இப்போது மாடர்ன் மெடிசனில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம தடுக்கலாம் டேமேஜை, இல்லை ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஃபர்தர் டேமேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீதி இல்லாதக்கு நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு எக்விப்டு ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் அதை அணுகணும். ஸோ அதுக்கு உண்டான என்னெல்லாம் ஏற்பாடு செய்யணுமோ, இப்போது திடீர்னு நமக்கு ப்ராப்ளம்னு வரும்போது எது பக்கத்தில் எது நல்ல சென்டர் அது முதல்லையே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா அந்த எமர்ஜென்சி டயத்தில் உடனே அதை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் நம்பர்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எமர்ஜென்சியில் நம்மளோட வண்டியிலேயே நம்ம போகிறது அதெல்லாம், அதை விட ஆம்புலன்ஸில் எல்லாம் ட்ரெயின்டு பர்சனலாக இருப்பாங்க. வழியில் ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் உடனே அவங்க ட்ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம யோசிச்சு ஓகே, இப்போ வீட்டில் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா பக்கத்தில் என்ன ஹெல்த் சென்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே, இதுதான் நார்மலான மெத்ஸா? சில விஷயங்கள்லாம் இப்போது ஸ்கேன் பண்ணுறதுலே இந்த ஸ்கேன்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களே போய் ஸ்கேன் பண்ணுறது நிறைய இதில் என்னன்னா ஹெல்த் கேம்ப்ஸில் சில சமயம் அந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் கன்செஷனல் ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு பொது ஜனங்கள்லாம் நமக்கு பிளாக்கேஜ் இருக்கா இல்லையான்னு அவங்களாவே போய் ஸ்கேன் எடுத்துக்கிறேன்னு போயிடுவாங்க. அதுவும் சரி, அது ஒரு தப்பான. இப்போ சிடி ஸ்கேன் இருக்குது. சிடி ஸ்கேனில் நம்ம ஆஞ்சியோகிராமில் இருக்கிற ரத்த குழாயில் அடப்பெல்லாம் பார்த்துடலாம். பட் அது நமக்கு செய்யணுமா வேண்டாமாங்கிறது ஒரு இருதய நோய் நிபுணர் தான் டிசைட் பண்ணணும். நம்மளாவே ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரி சரி எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறேன், அது செய்கிறது தப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நடுத்தர வயசில் ஸ்கேன் பண்ணினா பிளாக்கேஜஸ்லாம் இருக்கும். எல்லா பிளாக்கேஜ் இருந்தாலே அதுக்காக உடனே அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் சர்ஜரியோ செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது அந்த அடப்புனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு தெரியறதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு அதை செய்யணுமா வேண்டாமாங்கிறது ஒரு கார்டியாலஜிஸ்ட் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்களாம் போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரியோ ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி சிம்பிள் அந்த ஸ்கேன் டெஸ்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பீதி என்னென்னா, நமக்கு ஒரு மனிதனுக்கு 2 அட்டாக் வந்தாச்சுன்னா 3ஆவது அட்டாக்கில் அது லைஃபுக்கு டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணம் அது சினிமாலெலாம் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குனால அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம். சில சமயம் அந்த சிவியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் அட்டாக்லேயே உயிருக்கு ஆபத்து வரலாம். சில பேருக்கு சின்ன அட்டாக்காக ஒரு 7-8 தரம் கூட வந்தாலும் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் வச்சுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் டாக்டர்ஸ்ட்டை கேட்கலாம், விசாரிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் ரகுராம், இப்போது ஜென்ரலாக எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. என்ன தான் இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் வந்துட்டா கூட ஸ்டில் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு என்ன டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ சர்ஜனை பார்க்கும்போது எப்பவுமே பயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ முக்கியமாக ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு சர்ஜரி அப்படின்னும் போது இன்னும் பயமாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி ஹார்ட் டிசீஸஸ்க்கெலாம் இந்த சர்ஜரி அப்படின்றது இப்போ தேவையாக இருக்குது? ஹார்ட் டிசீஸ்க்கு உண்டான சர்ஜரிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. இப்போ ரிஸ்க் ஹேஸ் பின் ரெடியூஸ்டு. இப்போ 99% சக்ஸஸ் இப்போ இருக்குது. ஓகே, பலவிதமான ஹார்ட் டிசீஸுக்கு இப்போ சர்ஜரி பண்ணலாம். காமனஸ்ட் சர்ஜரி என்னென்னா பைபாஸ் சர்ஜரி. ஓகே, இந்த ஹார்ட் அட்டாக் இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் அடப்பு இருந்ததுன்னா அதை ஆக்சுவலாக அடப்பை நீக்கிறதில்ல, அடப்பை தாண்டி ரத்தம் போகிறதுக்கு ஒரு குழாயை ஏற்படுத்துகிறோம். அதுதான் பைபாஸ். ஓகே, அதுதான் காமனஸ்ட் சர்ஜரி. ரெண்டாவது காமன் சர்ஜரி ஹார்ட் வால்வில் டிசீஸ் ஏற்படலாம். ஓகே, முக்கியமாக நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீழ்வாத நோய் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டிசீஸஸில் வால்வ் எஃபெக்ட் ஆகிறதுனால அந்த வால்வ் ஒன்றா சுருங்கி போகலாம், அப்படி இல்லைன்னா லீக் ஆகலாம். ஓகே, ஸோ இதுக்கு முந்தியெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். கெட்டுப்போன வால்வை எடுத்து போட்டு செயற்கை வால்வை போடுவோம். இப்போ செயற்கை வால்வை போடும்பொழுது என்ன ப்ராப்ளம்னா, ஆண்டவன் கொடுத்த வால்வுக்கு ஈக்குவலான ஒரு வால்வு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, நம்ம பிளாஸ்டிக்கில் தயாரித்த வால்வு இல்லை ஒரு மாட்டிலிருந்தோ பன்றியிலிருந்தோ எடுத்து ஒரு வால்வு எடுத்து உள்ளே போடுறோம்.
அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது போட்டதுனால நம்ம அந்த வால்வ் டிசீஸ் ப்ராப்ளத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரதில்லை. ஓகே. அதனால் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவன் கொடுத்த வால்வையே செதுக்கி, அவனுடைய வால்வையே செதுக்கி, முந்தி ரொம்ப லீக் ஆகிட்டு இருந்தால் இப்போ கம்மியாக லீக் ஆகும், இல்லை லீக்கே கம்ப்ளீட்டாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவோம். அடப்பு இருந்தால் அடப்பு எடுத்து விட்டு அந்த வால்வு வச்சே பண்ணுறது வால்வு ரிப்பேர் சர்ஜரி. அது ஒரு நியூ கான்செப்ட். ஓகே. மூணாவது வந்து பெரிய பிரிவு என்னென்னா, குழந்தைங்களுக்கு பிறவியிலேயே ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணுற சர்ஜரி. ஓகே. அது வந்து என்னென்னா, பிறவியிலேயே வந்து 2 சேம்பர்ஸுக்கு நடுவில் மொத்தம் இருதயத்தில் 4 அறைகள் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த 4 அறைகளும் தனித்தனியாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பிரதான வழிகள் மட்டும். அது இல்லாமல் வேறு ஏதாவது இடத்துல கம்யூனிகேஷன் இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் தப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. இல்லை இந்த வால்வில் பிறவியிலேயே சுருக்கம் ஏற்படலாம், இல்லை ரத்த குழாய்களில் அடப்பு இருக்கலாம். இந்த மாதிரி பிறவியிலேயே ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய சர்ஜரி 3வது பெரிய சர்ஜரி. ஓகே. 4வது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 20 வருஷத்தில் வந்திருக்கிற சர்ஜரி என்னென்னா, இருதய மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. அது வந்து இந்த இருதயத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, மருந்து கொடுத்தோ சாதா மற்ற ஆப்ரேஷனோ பண்ணி இந்த இருதயம் நல்லா வேலை செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் இறந்தவங்களுடைய மூளை சாவு ஏற்பட்டவர்களுடைய இருதயத்தை எடுத்து இவங்களுக்கு வைக்கிறது. இது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதான் 4 மெயின் வகையான ஆப்ரேஷன்ஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். இதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்கள் சித்திக்கு 45 வயசு ஆகுது. இடையில பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணும்போது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்குது, எல்லாமே அதிகமாக கெட்ட கொழுப்புங்கிற அதிகமாக இருக்குது, அதனால் உங்கள் ஹார்ட் டிசீஸ் நிறையா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கெட்ட கொழுப்புனா என்ன, நல்ல கொழுப்புனா என்ன, அது எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி தெரியணும். கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு கொழுப்பு சத்து ரத்தத்தில். இன்னும் 2 விதமான கொழுப்பு சத்து இருக்குது. ஒன்று கொலஸ்ட்ரால், இன்னொன்று ட்ரைக்ளிசரைட். இந்த கொலஸ்ட்ராலை நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால்னு பிரிச்சிடறோம். கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அது என்ன செய்யறதுன்னா, ஒரு கார்பேஜ் ட்ரக் மாதிரி. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுனாக்கா அந்த ஒரு எக்ஸஸ் கொலஸ்ட்ரால், அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதை எடுத்துட்டு லிவருக்கு போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அதனால் அந்த நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம ஹார்ட் அட்டாக் வர்ற வாய்ப்பை தடுக்கும், இல்லை குறைக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுனாக்கா அது ரத்த குழாயிலெலாம் போய் அந்த கொழுப்பு வந்து அது டெபாசிட் ஆகி அது அடப்பாக மாறி அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும், நல்ல கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்கணும். அது லேடிஸுக்கு இயற்கையாகவே அந்த மாதவிலக்கு வர்ற பீரியடில் அந்த பீரியட்ஸ் வர்ற அந்த 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 இந்த தருணத்தில் அந்த சமயத்தில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் உடம்புல நிறைய இருக்கிறதுனால அந்த நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது யூஸ்வலாக அந்த மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் லெவலும் குறையும். ஸோ அதனால் அந்த மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அது என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சேலத்துல இருந்து பேசுகிறோங்க. டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி சார். வணக்கம்மா. சார் நாங்கள் சேலத்துல இருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு 1 இயராக லெஃப்ட் சைடில் ஹார்ட் கிட்ட இருந்து லெஃப்ட் சைட் கை அந்த அக்கு வரைக்கும் வலி வருதுங்க சார். இது என்ன வலின்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இப்போ கண்டினியூவாக வலி வந்துக்கிட்டே இருக்கு டெய்லியுமே. ஏதோ கையை பாதிக்குங்களா, இல்லை ஹார்ட்ல ப்ராப்ளமா, ஏதாவது பிளாக் இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. டவுட்டாக தான் கேட்குறேன். முதுகுக்கு பின்னாடி வரைக்கும் வலி அதிகமான வருது, அந்த ஹார்ட்டுக்கு சைடு பின்னாடி. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுட்டு இது டெஃபினட்டாக ஹார்ட் பெயின் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க. உங்களுக்கு என்ன ஏஜ்? 38 ஆகுது. 38. மாத விலக்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு? அது ரெகுலராக ஆகிட்டு இருக்கு. சரி. இது ப்ரீ மெனோபாசல் பீரியடில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் கம்மி. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹார்ட் டாக்டர் காமிச்சு ஒரு இசிஜி மற்ற டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி ஹார்ட் பெயினாக இருக்காது. பட் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட ஒரு தடவை காமிச்சிக்கோங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோவிந்தராஜ், மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம்.
வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நான் மயிலாடுதுறையிலேருந்து கோவிந்தராஜன் பேர். வயசு எனக்கு இப்போ 66 ஆகுது. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார் எனக்கு பிபி வந்து ஒரு சர்டன் டைமில் 180 120 இந்த ரேஞ்சில் வந்துடுது. அந்த அளவுக்கு பிபிங்கிறது ரொம்பவே மிக அதிகமாக தான் இருக்குது. அது ரெண்டாவது முதல் தடவை ஆன்ஜியோ பண்ண பிறகு தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஒரு தடவை ஆன்ஜியோ பண்ணேன் மேயாட் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் தஞ்சாவூர் கார்டியாலஜி டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க இந்த பிபிக்காக டேபிள் சில்டிப்பு ப்ளஸ்ஸோ ப்ளஸ் 0.5 mg காலையில் 1 சாயந்தரம் 1, அப்புறம் மௌசிலாம் நவ்சாத் CV10 டைட் 10 mg இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ சோல் ஃப்ரெஷ்ஷு ஒரு நைட்டு தூக்க மாத்திரை திடீர்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு குறையவும் செய்யுது. திடீர்னு குறையிறது திடீர்னு கூடுறதுன்னு அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. சில சமயம் நம்ம மருந்து ஏதாவது மிஸ் பண்ணினோம்னா பிபி அதிகமாகலாம். இல்லை நம்ம சாப்பாடு யூஸ்வலாக உப்பு அரை உப்பு தான் சேர்க்கணும் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு. ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களுக்கு ஏதாவது விசேஷத்தில் போய் நீங்கள் நிறைய உப்பு பண்டம் அந்த மாதிரி ஏதாவது நிறைய சாப்பிட்டிங்கன்னா இமீடியட்டாக பார்த்தா உடனே பிபி ஏறலாம். இல்லை டென்ஷன் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு ஒரு மன இது பாதிக்கப்படுறது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறீங்க, அந்த சமயத்தில் பிபி ஏறலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இது என்ன காரணங்கள்னு பார்த்து அதை நம்ம தடுத்தானாக்கா பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் எப்படியுமே பிபி ஒரு ஃபுல் டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று போல் இருக்காது. ஒரு 10லேருந்து 20 மில்லிமீட்டர் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். டென்ஷன் இருக்கிற சமயத்தில் நம்ம பிபி பார்த்தா எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அதை வச்சுன்னு நம்ம மருந்தை கூட்டக்கூடாது. நீங்கள் நிறைய மருந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு மருந்து எந்த மருந்து சூட் ஆகுது இல்லைங்கிறது நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் தான் பார்த்து டிசைட் பண்ணணும். ஆனால் ஆஞ்சியோகிராமுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆஞ்சியோகிராம் பண்ணினதுக்கப்புறம் பிபி கூடாது. எனக்கு ஆஞ்சியோகிராமில் கொடுத்த மருந்தெல்லாம் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அது யூரினில் பாஸ் ஆகிடும். ஸோ அதனால பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் திருவூர்லேருந்து மோனிகா பேசுகிறேங்க. டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட்ல வந்து வால்வு வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வால்வு செக் பண்ணதில் அதுக்கு வந்து என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இப்போதைக்கு? அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்மா? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க டாக்டர். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பிபி இருக்கு. கஷ்டம்னா நீங்க எந்த பேசிஸ்ல கேக்குறீங்க? மூச்சு வாங்குதா, நெஞ்சு வலி வருதா, படபடப்பு இருக்குதா, இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருக்கா அந்த வால் சுருக்கத்தினால? அந்த மாதிரி வரல. ஆனால் ஒரு டைம் வந்து லைட்டா வந்து படபடப்பு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். அவங்க தான் அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்டம் எதுவும் இல்லாமல் இருக்குன்னா பெரும்பாலும் இப்போதைக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் அந்த வால் சுருக்கம் எவ்வளவு இருக்கு, அதனுடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். அதுக்கு வந்து எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வால் சுருக்கம் ரொம்ப இருக்குன்னா அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருக்குமா. அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து எக்கோ பண்ணி பார்த்து தான் அதுக்கு முடிவு சொல்ல முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வந்து சிவகங்கை. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சிவகங்கை. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம். நான் வந்து சிவகங்கையில் பேசுகிறேன் சார். கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்ல. என்ன வயசுமா உங்களுக்கு? வயசு வந்து 49. 49. மாத விலக்கெல்லாம் நின்று போச்சா இப்படி? எனக்கு இல்லை சார், மை ஹஸ்பண்ட். ஓ சரி. அவருக்கு பிபி சுகர் அதெல்லாம் இருக்கு? எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லைன்னாக்கா யூஸ்வலாக த காமனஸ்ட் காஸ் ஃபார் கொலஸ்ட்ரால் வந்து சில சமயம் தைராய்டு ப்ராப்ளத்தில் கொலஸ்ட்ரால் ஏறலாம். அதனால் தைராய்டு டெஸ்டிங் பண்ணி பார்க்குறது நல்லது. ஃபேமிலியில் அவருக்கு யாருக்காவது சின்ன வயசில் அட்டாக் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்த அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா? அவரோட தாயார் தப்பினார் அண்ணன் தம்பிகளில்? அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அவருக்கு வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு இருக்கு கொலஸ்ட்ரால்? கொலஸ்ட்ரால் எவ்வளவுன்னு சொல்ல சார். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க வேணா ஆப்ரேஷன் மாதிரி லேசா கிழிச்சு விட்டா அது வந்துடும் வெளியில அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. இல்லை, அது மாத்திரையை கண்டினியூ பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில்
வேறு மற்ற சில டெஸ்ட் எல்லாம் ஒரு வேளை வேண்டியிருக்கலாம். அது நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை அவரை சந்தித்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொலஸ்ட்ரால் மருந்து வந்து யூஸ்வலாக ஒரு தரம் கொடுத்தானா ஐசுப்ராவும் கொடுக்குற மாதிரி, ஏன்னா உடம்புல அந்த வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாளைக்கு நம்ம மருந்து கொடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்காது. அதனால் உங்களுக்கு யாருக்காவது வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாதக்கு உங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லைனாக்கா ஐசுப்ராவும் உங்களுக்கு மருந்து வேணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் கார்டியாலஜிஸ்ட் தான் அவர் தீர்மானிக்கணும். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணலைன்னாக்கா ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அது பிளட் டெஸ்ட் தான். அது மார்னிங் ஃபாஸ்டிங்கில் எடுக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். டாக்டர் ரகுராம், இப்போ பொதுவாக வந்து எல்லா சர்ஜரி பற்றி சொன்னீங்க, பட் இந்த காலம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு வந்து சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் உங்கள் செக்ஷனில் வருமா இல்லை எப்படி? கொலஸ்ட்ராலுக்காக நம்ம சர்ஜரி பண்ணுறதில்ல. அந்த கொலஸ்ட்ரால்னால அடப்பு வந்து அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமானால் அந்த அடப்பை எடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லைன்னா ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் தான் சர்ஜரி. ஓகே. ஸோ வந்து அந்த கொலஸ்ட்ராலை நீக்கிறதுக்காக சர்ஜரி பண்ணி இல்லை அடப்பு ஏற்பட்டு போச்சு, அடப்பை தாண்டி ரத்தம் போகிறதுக்கு பாதை ஏற்படுத்துவோம். ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே அடப்பு எடுக்கிறது இல்லை. ஓகே. ஸோ பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்க வேலை. ஓகே, அதான் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர். அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என் பேர் சம்பங்கி. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். என் பேர் சம்பங்கி. எனக்கு வயசு 60 மேலே ஆயிடுச்சு. ஹலோ. சொல்லுங்கள். நான் ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குது 30 வருஷம் மேலே. நான் பைபாஸ் சர்ஜரி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணேன். 15 வருஷம் ஆகுது. 2000 பண்ணேன். சரி. என்ன ரெகுலராக வந்து நான் டேப்லெட் சாப்பிட்டு வரேன். பட் எனக்கு வீசிங் சில நேரத்தில் வரும். அந்த சம்மர் இந்த சீசனில் வரும். என்ன ஆனால் இப்போ எனக்கு அடிக்கடி வந்து நெஞ்சடி வருது. நெஞ்சடி வரும்போது சார்பெட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சார்பெட் வச்சாலே சரியாயிடுது. என்ன தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு 1 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் நடப்போம், வலி வராது. சிலருக்கு படி இறங்கினோடனே வலி வந்துடுது. என்ன சார்பெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதே இப்படி சார்பெட் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன டாக்டர் என்ன பிரச்சனை இருக்குமா? இல்லை, சார்பிட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடிக்கடி அந்த மாதிரி வலி வருதுன்னா மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆகிருக்கு, டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பைபாஸ் சர்ஜரி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் புதுசாக அடப்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதனால் உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா நீங்கள் உடனே உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து அநேகமாக ஒரு வேளை திருப்பியும் ஆஞ்சியோகிராம் பண்ணி புதுசாக ஏதாவது அடப்பு இருக்கா, இல்லை உங்கள் இந்த பைபாஸ் பண்ணின பைபாஸில் ஏதாவது அடப்பு இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி சார்பிட்ரேட் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா மறுபடியும் உங்களோட கார்டியாலஜிஸ்ட் நீங்கள் பார்த்து ஃபர்தர் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். தொடர்ந்து நிறையா ஹார்ட் டிசீஸ் சம்மந்தமாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் சுப்ரமணியன், பொதுவாக ஹார்ட் அட்டாக் இல்லை ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னாலே கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் நிறைய காலர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஏற்கனவே. பட் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் ஒரு பேஷண்ட் வந்து மாற்ற வேண்டியிருக்கும்? லைஃப் ஸ்டைல்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபோர்டபிலிட்டி நிறையா எடுத்து டெவலப்மெண்ட் வர கெப்பாசிட்டி அதை அண்ட் ப்ளஸ் சிட்டிஸில் அர்பன் லைஃப் ஸ்டைல் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு பதிலாக இப்போ வாகனங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைஞ்சி போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்துடுது. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலின்னு இருக்கும்போது வீட்டில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா இமீடியட்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அணுகிறோம். அதில் நிறைய கொழுப்பு சத்து நிறைய இருக்குது. பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது. ஏன்னா மெனி டைம்ஸ் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டில் நிறைய அதிகம். அதில் என்ன ப்ராப்ளம்னா குட் கொலஸ்ட்ராலை குறைச்சி பேட் கொலஸ்ட்ராலை கூட்டுறது. ஸோ போத் வேஸ் இட் டேமேஜஸ் தி பாடி. ஸ்மோக்கிங், இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியாக நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க. மெனி டைம்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டீனேஜ் பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர். ஓகே, அப்படின்னு அது கண்டினியூ ஆகுது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக வித் ஸோ மச் ஆஃப் காம்படிஷன் தட் இஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இஸ் அன்இமேஜினபிள் ஃபார் டுடேஸ் யங்ஸ்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது த இன்சிடென்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ யங் ஏஜ்லேயே யங் ஹார்ட் அட்டாக்ஸ், யங் எம்ஐஸ்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம்.
ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஐ திங்க் வி ஷுட் கொஞ்சம் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற ஹார்ட் டிசீசஸ் வருதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக எவ்வளோ ஏஜ் குரூப்லேருந்து எவ்வளோ ஏஜ் குரூப் நிறையா வராங்க என்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து இவ்வளோ நிறைய பேர் வராங்க, அந்த ஏஜ் குரூப் பர்டிகுலர் ஏஜ் குரூப் தான் சொல்லுவீங்க? மோஸ்ட்லி மிடில் ஏஜ், மெனி டைம்ஸ் ஒரு 30s 40s கூட ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறோம். ஓகே, வேர் பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்தி அண்ட் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் எ ப்ராப்ளம். ஸோ அது இட்ஸ் நேர்மாறாக முன்னால் இருந்ததுக்கு நேர்மாறாக. யூஸ்வலாக இந்த ஹார்ட் அட்டாக்னு வருதுங்கிறது டு சம் எக்ஸ்டென்ட் தீஸ் ஆர் ஆல் ரிலேட்டட் டு ஏஜிங். ஸோ ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதை பற்றி நம்ம ஆச்சரியப்பட வேண்டாம். பட் யங் ஏஜில் வருதுன்னாக்கா தே ஆர் அட் தி பீக் ஆஃப் தேர் ப்ரொடக்டிவ் லைஃப் டைம் பீரியட். ஸோ அந்த சமயத்தில் அது பாதிக்கிறதுனா ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, சொசைட்டி பாதிக்கிறது. ஸோ அது நம்ம தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் ரகுராம், இப்போ கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு கார்டியோ சர்ஜனை வந்து ரெஃபர் பண்ணுறது ஓகே, பட் வேறு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு கார்டியோ சர்ஜனை வந்து ரெஃபர் பண்ணுவாங்களா நீங்கள் போய் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு? ஆமாம், கார்டியோ தொராசிக் சர்ஜன் அப்படின்னா நான் ஹார்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறேன், லங்கும் ஆப்ரேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கிறத கார்டியாலஜிஸ்ட் அனுப்புவாங்க. ஓகே. லங் சர்ஜரியில் வந்து பல்மனாலஜிஸ்ட் அனுப்புவாங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நுரையீரலில் வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கலாம், அல்லது அது வந்து நுரையீரலை ரொம்ப கெடுத்திருக்கலாம், அதுக்கு மேலே மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி கெட்டுப்போன நுரையீரலை வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஆட்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி. உதாரணமாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு இருமலில் நிறைய ரத்தம் வரலாம், ரத்தம் இருமி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வெறும் மருந்து மட்டும் கொடுத்து அந்த புண்ணை ஆற்ற முடியாது. அப்போ அந்த கெட்டுப்போன நுரையீரலை நம்ம வெட்டி எடுத்துடணும். ஓகே. அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான சில வியாதிகள் இருக்குது. சில சமயங்களில் நுரையீரலை சுற்றி ஒரு அறை இருக்குது, ப்ளூரல் கேவிட்டின்னு பேரும். ஓகே. அதில் வந்து சில சமயம் சீல் வைக்கலாம். அது சீல் வச்சு அந்த நுரையீரலை கம்ப்ளீட்டாக அமுத்தி விட்டுடும், அந்த நுரையீரல் வேலை செய்யாமல் இருக்கும். அப்படின்னா அந்த சீலை எடுத்து விட்டு டீகார்டிகேஷன் பேர். ஓகே. ஸோ நுரையீரலையே வெட்டி எடுக்கிறதோ இல்லை நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய சீலை எடுத்து அந்த இது எடுத்து இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்டமான வியாதிகளுக்கும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அது இல்லாமல் இருதயத்தையும் நுரையீரலும் இல்லாமல் மார்பு பகுதியில் வேற ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் அது இருதய நுரையீரலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால அது ஜென்ரலாக மற்ற சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு அவ்வளோ பரிச்சயமாக இருக்காதுங்கிறதுனால மார்பு பகுதியில் எந்த விதமான ஆப்ரேஷன் வேணும்னாலும் ஜென்ரலாக எங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். முன்னாடி அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? ராஜேஷ் ஃப்ரம் கரூர். டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் குட் மார்னிங். மார்னிங் டாக்டர், என்னோட ஹார்ட் பீட் வந்து ஐ மீன் பிபி வந்து 120, 80, 130, 80 அப்படி இருக்கு டாக்டர். பட் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு பால்பிட்டேஷன், பல்ஸ் ரேட் எப்பவுமே 90 and above இருக்கு. சொல்லுங்க சார். அப்புறம் அந்த 90 எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கு. அதனால தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இசிஜி எடுத்து பார்த்தேன், எல்லாமே நார்மலா இருக்கு. பட் ஸ்ட்ரெஸ் வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நடந்து போகும்போது திடீர்னு பால்பிட்டேஷன் ஜாஸ்தியா வர்ற மாதிரி இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நிறைய இருக்கு டாக்டர். வெளில சாப்பிட்ற ஃபுட்டு, ஸோ அதனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்படி ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அந்த ஏப்பம் வெளில வந்தா சரியாகும். வெதர் ஏப்பம் வர்றதுனால அது ரிலேட்டட் டு பால்பிட்டேஷனா டாக்டர்? குறையவே மாட்டேங்குது, எப்பவுமே 90 to 100 ரேஞ்சில் இருக்கு டாக்டர். இந்த ஜென்ரலாக பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து யூஸ்வலாக நீங்கள் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை டாக்டர், நடப்பேன், ஒரு ரெகுலராக கிடையாது. யூஸ்வலாக அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் எல்லாம் இல்லைனாக்கா பல்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா பாடி கண்டிஷன் இஸ் நாட் குட். உங்களுக்கு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி ஸ்டாமினா இல்லைன்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபர்ட் பண்ணினா அந்த பால்பிட்டேஷன் ஏற்கனவே பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும். பட் இந்த அளவுக்கு 90, 100ன்னு பால்பிட்டேஷன் இருக்கும்போது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிற மனிதர்களுக்கு அது கொஞ்சம் அதிகம். இன் கேஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் டூ மச், ஸோ அதை கொஞ்சம் குறைக்கணும். டெய்லி வாக்கிங் ப்ளஸ் ஆல்சோ யூ கேன் ப்ராபப்ளி டூ சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமம், மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். தேட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால். இதையும் மீறிண்டு அது குறையலைன்னா யாராவது டாக்டர் போய் பார்த்து ஏதாவது அப்நார்மல் ரீசன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு நார்மலாக இருக்குனாக்கா அந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இந்த ஒரு சில காரணங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அதை கொஞ்சம் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருங்க? ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். ஏனன் சந்திரன் மேடம். ஹலோ 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 அடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
ஓகே டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் ஹலோ ஹலோ டாக்டர் ரகுராம் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாமா? ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ 43 வயசாக சார். ம் வடமலையில் போய் இது மாதிரி பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் வச்சோம். சரிங்க. இப்போ திருப்பி ஆப்போசிட் சைடில் அவங்க வலிக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி செக்அப் பண்ணணுமா சார்? ம் பண்ணணுமா? ஏன்னா அந்த வியாதிக்கு ஒரு இடத்துல அடைப்பு இருந்தது, சரி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 குழாய் இருக்குது இதயத்தில், இன்னொரு குழாயில் அடைப்பு வந்திருக்கலாம் இல்லையா? அதனால் கொண்டே காமிங்க திருப்பி. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறோங்க, ராஜேஸ்வரி. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. வணக்கம். எங்கள் பொண்ணுக்கு வந்து 22 ஏஜ் ஆச்சுங்க. ஏஜ் ஆச்சு. சொல்லுங்க. ஏஜ் ஆச்சுங்க. அந்த பொண்ணு எங்கள் பொண்ணுக்கு வந்து வாழ்வு பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. அது வந்து அடிக்கடி முட்டி வலி, முட்டி வீக்கம், ரொம்ப லீனா இருக்கா, இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியது வருங்களா? ஆனா ஜிஹெச்ல தான் காட்டிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எந்த இதுவும் சொல்லல. வால்வ் லீக்கேஜ் அதை சிவியாரிட்டியை பொறுத்து இருக்குமா? ஏன்னா வால்வ் லீக்கேஜில் நம்ம மெடிக்கலி நாங்கள் மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு டிவைட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக அந்த மைல்டு அண்ட் மாட்ரேட் லீக்கேஜுக்கு யூஸ்வலாக எந்த சிகிச்சையும் தேவைப்படாது. ஒரு வேளை ஒரு சில மருந்துகள் தேவைப்படலாம். அது யாராவது உங்கள் லோக்கல் கார்டியாலஜிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். இந்த முட்டு வலியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக என்னான்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் சின்ன வயசுலேருந்தே முட்டு வலியெல்லாம் இருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து இருந்திருக்குங்க. ஆனா நமக்கு ஆரம்பத்துல வெயிட் பண்ண ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். ஏதாவது ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸாக என்னன்னு பார்க்கணும். ஒரு எக்கோ கார்டிகிராம் பண்ணி பார்த்தா அந்த வால்வ் சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். ஒரு அளவுக்கு மேலே லீக்கேஜ் இருந்து அதனால நமக்கு ஏதாவது மூச்சு வாங்குறது இல்லை ஏதாவது படபடப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்கு சிகிச்சை இருக்குது. அறுவை சிகிச்சை டாக்டர் ரகுராம் சொன்ன மாதிரி அதுக்கு ரிப்பேர், வெறும் லீக்கேஜ் மட்டும் இருந்தானாக்கா ரிப்பேர் கூட செய்யலாம். ரிப்பேர் பண்ணி நார்மல் லைஃப் வரலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். உங்கள் நியரஸ்ட் உங்கள் லோக்கல் ஃபேமிலி டாக்டரையோ கார்டியாலஜிஸ்டையோ கொஞ்சம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ, நான் சிவகாசியிலேருந்து பேசுகிறேன், பெசிலா பேசுகிறேன். டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்டுக்கு 1 மந்த் ஆச்சு. லைட்டா நெஞ்சு வலி இருந்ததுனால இது ஆஞ்சியோகிராம் பண்ணோம் டாக்டர். அதுல அவங்களுக்கு இந்த 3 இடத்துலயும் பிளாக் இருந்தது. 2 இதுல 90% இருந்தது, ஒரு இது 50%. 3க்குமே ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. 1 மந்த் ஆச்சு இப்போ அன்னையோட. அப்புறம் இப்ப வந்து மூச்சு வாங்குது அவங்களுக்கு. இந்த வாக்கிங் மிஷின்ல வாக் போறாங்க. அடுத்து ஸ்மோக்கிங் ஏற்கனவே உண்டு, இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஆனா டோட்டலா விடல டாக்டர். இது எதுவும் ப்ராப்ளம் வருமா? அம்மா, ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக நிறுத்தணுமா? இனிமேல் ஸ்மோக் பண்ணவே கூடாது. ஏற்கனவே ஸ்மோக்கிங்னால அவருக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டு போயிருக்கு. அதனால் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக நிறுத்தினாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமும் அவருக்கு மூச்சு வாங்குற கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் திருப்பி டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கணும். இருதயத்தில் உள்ள பிளாக் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பட் பேசிக் வியாதிக்கு இன்னும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மெடிசின் சாப்பிட்றது, பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரெகுலராக டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மணிமா, ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், மணிபுரம் ரெடியோடி சார். சொல்லுங்கள். ஏர்போர்ட் பக்கத்தில் சார். எனக்கு வயசு 42 ஆகுது. சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ. சொல்லுங்கள் சார். நான் சேல்ஸ்மேன், இந்த ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரெஷர் இருந்தது சார். ஹலோ. சொல்லுங்கள். 150, 100 இருந்தது சார். சரி. அவர் ரெகுலராக ப்ரெஷர் பார்த்துட்டு 1 மாதத்துக்கு டேப்லெட் சாப்பிடணும்னு கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் நார்மலாகி பழைய விட இந்த மாத்திரை முடியும் போய் செக் பண்ணேன் சார். 110, 90 இருந்தது. சரி. அவர் லைஃப் லாங் வந்து நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டா தான் இது சரியாக வரும், இல்லை நீங்கள் மாத்திரை நிப்பாட்டிங்கன்னா பழையபடி ப்ரெஷர் கூடும் அப்படின்றார். அவர் சொன்னது லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும் சார்.
அவர் சொல்கிறது முக்கால்வாசி கரெக்ட் தான். ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கிற டெண்டன்சி இருக்குன்னாக்கா அதுக்கு மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவசியம். ஒரு சில பேருக்கு ஒரு 10% ஆட்களுக்கு சில சமயம் ஒரு க்யூரபிள் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். லைக் கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடப்பு இருந்தாலும் அதை நம்ம எடுத்தானாக்கா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடும். பட் அதெல்லாம் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான். 90% பேஷண்ட்ஸுக்கு இடியோபத்திக் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். அது எதனால் வருதுன்னு தெரியாது. பட் பாடியில் யூஸ்வலாக ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுனாக்கா, தாயார் தப்பினால அண்ணன் தம்பிகள் இருந்ததுன்னா நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி ஒரு கேஸ் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுத்து வேறு ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள் ஒன்றும் இல்லைன்னாக்கா நீங்கள் ரெகுலராக மெடிசின் சாப்பிட்டு அந்த பிபி கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் என் பேர் நிசாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சென்னையில் தாங்க பேசுகிறோம். டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், எனக்கு வந்து 42 வயசு ஆகுது சார். இது பீரியட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் சார் இருக்கு. இந்த ஹார்ட்ல வந்து திடீர்னு அந்த எப்பமாச்சும் படபடங்குது, ஆனால் அப்புறம் சரியாயிருது. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை வர்றாப்புல இருக்கு. இப்போ சில சமயம் நைட் படுக்கும் போது மட்டும் கடகட இப்படி கடகடன்னு அடிக்கிறாப்புல, நெஞ்சு கிட்ட தொண்டைக்குழி கிட்டக்க அடிக்கிறாப்புல இருக்கு, அப்புறம் சரியாயிருது. அது எதனால சார் வருது? இது வந்து நான் யூசிஜிலாம் எடுத்துட்டோம், அதெல்லாம் நார்மல் தான் இருக்குன்ட்டாங்க. டாக்டர் மேடமும் டேப்லெட்டே தேவையில்லை, நீங்க மூச்சு பேசி மட்டும் அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரியப்படுத்திக்கலான்னு இருக்கேன். ஆமாம், 42 வயசில் அந்த மெனோபாசல் பீரியடில் இந்த மாதிரி படபடப்பு தானாக வரலாம், கொஞ்சம் நேரம் இருக்கும், உடம்பு தானாக சரியாயிடும். அதுதான் காமன் திங். பட் வேறு உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இல்லை, வேறு இசிஜியெல்லாம் நார்மலாக இருக்குது, வேறு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லாமல் கொஞ்ச நாள் ஆக ஆக சரியாக போயிடும். அது தானாகவே ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிங்க. ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம், ஆவடியிலிருந்து வாசுதேவன் பேசுகிறேன் மேடம். டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். மேடம் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். உங்கள் டிவி வால்யூம் மொத்தமாக மியூட் பண்ணிடுங்க சார். மேடம், நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், எனக்கு 60 வயசு ஆகுது சார். ஹலோ, சொல்லுங்கள். நான் 2007 ஆன்ஜியோ பண்ணேன் சார், சிசேரியன் ஹாஸ்பிட்டலில். டேப்லெட்டு டெய்லி எடுத்துட்டு இருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்கள். டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சில நேரத்தில் மாடு வலி எடுக்குது சார், லெஃப்ட் சைடு வந்து சில நேரத்தில் வலி எடுக்குது சார். எப்படி ஏதாவது வேலை செய்யும்போது நடக்கும்போது வருதா, இல்லை சும்மா உட்காந்துருக்கும்போது வலி இருக்கா? சில நேரத்தில் தான் சார், சில நேரத்தில் நடந்தாலும் சில நேரத்தில் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்தா லைட்டாக வலிக்குது சார். அது எதனால் வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் திருப்பியும் உங்கள் டாக்டரை பார்த்து என்ன இது அது ஹார்ட் பெயினா இல்லையா, சில சமயம் வேறு ஏதாவது பெயின் நெஞ்சில் வந்தாலும் அது நம்ம ஹார்ட் பெயின்னு ஒரு பீதி வரும். ஸோ உங்களுக்கு இது ஹார்ட்னால தான் பெயின் இருக்கா இல்லையாங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முதல்ல நீங்கள் திருப்பி உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்ககிட்ட செக்அப் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஸ்ரீதேவி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறோங்க. டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எங்கள் சித்தப்பாக்கு போன மந்த் ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பிளாஸ் பண்ணி ஆக்சுவலாக நிறைய ஒரு 2-3 பிளாக் இருக்கு அவருக்கு. அதில் 99% பிளாக் இருந்ததை ஸ்டண்ட் வச்சு இது பண்ணிட்டாங்க. இன்னொரு பிளாக் இந்த மந்த் பண்ணோம் நாங்க. ஆனா வந்து இன்னமும் ஒரு 2-3 பிளாக் இருக்கு. அது எப்படி என்ன பண்றது அப்படின்னு? அதை ஆஞ்சியோகிராம் பார்த்தா தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ரொம்ப டைட்டாக இருக்கிற ஒரு பிளாக்கை எடுத்து விட்டாங்க, இன்னொரு பிளாக் எடுக்கணும்னா அதை எடுத்து விட்டாலே நல்லா ஆயிடலாம். இருக்கிற அத்தனை பிளாக்கையுமே நம்மளால் எடுக்க முடியும் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல இருக்குது அந்த பிளாக்கை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ண கார்டியாலஜிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள். சில பிளாக்கை நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ரொம்ப தள்ளி இருக்கும் அந்த பிளாக், டிஸ்டல் பார்ட்டில் இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால் நம்பர் ஆஃப் பிளாக்ஸை வச்சு டிசைட் பண்ண முடியாது, நேச்சர் ஆஃப் பிளாக்கை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அது ஆஞ்சியோகிராம் பார்த்தா தான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியுமா? ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, எனக்கு வந்து நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருமா? லதா. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எனக்கு அடிக்கடி மார் குத்தலா இருக்கிற மாதிரி இருக்கு, வலி இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல் போனா நார்மல்னு சொல்றாங்க. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுது. 30 மாத விலக்கலாம் இன்னும்? அது கரெக்டா மாசம் ஆயிடுதுங்க சார். ஆனா மார் வலி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அப்படியே லைட்டா வருது, அதுவே தானா சரியாயிடுது. டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. டயபெட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இல்ல, இப்ப தைராய்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்தோம், எல்லாமே நார்மல் தான் வருதுங்க சார். ஆனா ஒரு மாதிரி ஒதுறல் மாதிரி உடம்பு.
உங்களுக்கு வேறு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒன்றும் இல்லாததுனால இந்த மாதிரி இந்த குத்துற மாதிரி வலிங்கிறது கேஸ்னால இருக்கலாம், இல்லை நர்வஸ் ப்ராப்ளத்தினால இருக்கலாம். இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கும் உங்கள் ஃபிசிஷியனையோ கார்டியாலஜிஸ்டையோ பார்த்து ஏதாவது செக்அப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டோம். ஏன்னா ஃபேமிலியல் கொலஸ்ட்ரால் இருந்தானாக்கா அதனாலேயும் லேடிஸுக்கு இந்த ஏஜில் கூட வரலாம். பட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைனாக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம ஹார்ட் டிசீசஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போது ஹார்ட் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ப்ரிவென்ஷன், நம்ம லைஃப் ஸ்டைல் பற்றிலாம் பேசணும். பட் பொதுவாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, முதல்ல வந்தோன்னா அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்? யூஸ்வலாக ஒரு கிளாசிக்கல் ஹார்ட் அட்டாக்னு பார்த்தானாக்கா ஒரு கடுமையான ஒரு நெஞ்சு வலி, இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் ஒரு சிவியர் பெயின், இந்த பெயினோட சேர்த்து ரொம்ப வேர்க்கிறது, மூச்சு வாங்கலாம், ஓகே, சில பேருக்கு மயக்கம் வரலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாசிக்கல் சிம்டம்ஸ்னு வந்ததுன்னா முதல்ல யூஸ்வலாக ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை ஒன்று வீட்டில் இருந்ததுனாக்கா, சால்யூபிள் ஆஸ்பிரின், தண்ணியில் கரைக்கிற மாதிரி, அதை கரைச்சி உடனே முழுங்கிடலாம். ஓகே. அண்ட் இமீடியட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்க பெட்டர் டு கால் அன் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு. ஏன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கும் 1/2 மணி நேரம் மினிமம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அவங்க டிராஃபிக்கை எதிர்த்து இல்லை அதை ஒதுக்கி அதுக்கப்புறம் போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ வழி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் எய்ட்லாம் இருக்குது. ஸோ இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் அண்ட் யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு வந்துனாக்கா எல்லோரும் 4 பக்கமும் சுற்றி குமிஞ்சிருவாங்க. அது கூடாது. யாராவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள மாத்திரம் இருக்க வச்சு மற்ற எல்லோரும் தள்ளி இருந்து கொஞ்சம் காத்தோட்டமாக அண்ட் உடனே படுக்க வைக்கணும்னு இல்லை. ஏன்னா சில இதில் வந்து ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சிவியராக இருந்தானாக்கா படுத்தா மூச்சு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாஞ்ச மாதிரி ஒரு உட்காந்துக்கவோ இல்லை சாய வச்சு படுக்க வச்சு அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்காதக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் படுக்க வச்சு கொஞ்சம் பீதியெல்லாம் இல்லாதக்கு. ஏன்னாக்கா அவருக்கு ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்போது மற்றவங்களும் வீட்டுக்காரங்களும் எல்லோரும் ரொம்ப அதை விட ஜாஸ்தி நர்வஸ் ஆகிட்டாங்கனாக்கா அது இன்னும் அந்த பேஷண்ட்டை பாதிக்கும். ஸோ கொஞ்சம் காமாக இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும். ஸோ பட் நியரஸ்ட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஹார்ட் சென்டருக்கு உடனே கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது. அங்கே தான் எல்லா விதமான சிகிச்சையும். இப்போ அக்யூட் ஹார்ட் அட்டாக்னால் நம்ம இமீடியட்டாக அதை கண்டுபிடிச்சி ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணினா அந்த பிளாக்கேஜ் எடுத்தானா அந்த இஃப் யூ ஆர் லக்கினா கம்ப்ளீட்டாக அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை டேமேஜை மினிமைஸ் பண்ணலாம் ரொம்ப. அப்படி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியலன்னா கூட அந்த கட்டியெல்லாம் கரைக்கிற மாதிரி ஸ்பெஷல் இந்த கிளாட் பஸ்டிங் மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அது கொடுத்தானா உடனே இது விதின் த ஃபர்ஸ்ட் அவர் கோல்டன் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த மருந்து கொடுத்தானாக்கா பெரும்பாலும் அந்த டேமேஜை நம்ம தவிர்க்கலாம். ஓகே. ஸோ டாக்டர் ரகுராம், பொதுவாக வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னா எல்லாருக்குமே வலி வரும், ஒரு சொன்ன மாதிரி வேர்க்கும், இந்த மாதிரி சொல்லிச்சு. பட் ஹார்ட்குள்ளே எக்ஸாக்டாக என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹார்ட்? அது மட்டும் ஹார்ட் அட்டாக் சமயத்துலையும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் சடனாக நின்று போச்சுன்னு அர்த்தம். ஓகே. இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஓகே. அப்படின்னா அது எந்த இடத்துக்கு அந்த சப்ளை போகலையோ அந்த மசில் இறந்துக்கிட்டு இருக்கு. அந்த இறக்குற மசில் தான் அதனுடைய அழுகை தான் இந்த வலி. ஓகே. ஸோ நேரம் ஆக ஆக நிறையா தசை இறந்து போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த கோல்டன் ஹவர் 1 hour அப்படின்னு சொல்கிறது. அந்த 1 hourக்குள்ளே திருப்பி நம்ம ரத்த ஓட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அந்த இறந்து போகிற மசிலை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே. அந்த இறந்து போகும்போது என்ன ஆகும்னா அந்த மசில் இருக்கக்கூடிய நிறைய அமிலப் பொருட்கள் எல்லாம் வெளியே வரும். அந்த அமிலப் பொருட்கள் வெளியே வரதுனால தான் இந்த வலி, அந்த நரம்புகளை இது பண்ணி தான் நமக்கு அந்த வலி வருது. ஓகே. சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த வலி இருக்காது. சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸில் இந்த நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ உள்ள அங்கே டேமேஜ் ஆகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வலி தெரியாது. அதனால தான் சார் சொல்லும்போது கிளாசிக் ஹார்ட் அட்டாக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். ஸோ 30% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வலியே இருக்காது, ஆனால் ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அவங்களுக்கு இந்த வலி தெரியாது, ஆனால் உள்ள ஹார்ட் அட்டாக் டேமேஜ் ஆகிட்டே இருக்கலாம். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக செக்கப்புக்கு போகணும்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சிம்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சிம்டம்ஸ் இருக்காது அவங்களுக்கு, அதனால தான் அவங்க ரெகுலராக செக்கப் போனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கா, இல்லை அவங்க கொஞ்சம் லேசாக வேலை செய்யும் பொழுது ரத்த ஓட்டம் குறையுதா அப்படின்னு பார்த்துக்கு தான் அந்த ட்ரெட்மில், எக்கோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணுறோம். அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் என் பேர் சுமதி, நான் புனேல இருந்து பேசுகிறேன். டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேடம். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார். சொல்லுங்க. அப்புறம் வந்து எல்லா செக்கும் பார்த்தேன். கொலஸ்ட்ரால் வந்து 120 ஆச்சு. பேட் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து 45 இருக்கு. அப்புறம் ஏற்கனவே பிபி இருக்கிறதுனால பிபி டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சுகர் வந்து 110. இப்போ செகண்ட் பார்க்கும்போது வந்து 85 ஆயிடுச்சு, நார்மல்ட்டாங்க. அப்புறம் வந்து சார் ஹார்ட் அப்பப்போ படன்னு அடிச்சுட்டே இருக்கு, வலி இருக்கு. கேட்டா கேஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து இடது தொடையில இருந்து மூட்டி வரைக்கும் ஒரே சைன்ஸ், அதிகமான வலி. அதே மாதிரி நரம்பு கை கால்லாம் ஒரு மாதிரி உதறல் மாதிரி எடுக்கும் சார். அப்புறம் கால்சியம் வேற கம்மி அப்படிங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஃபேமிலியில வந்து அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தது, சுகர் இருந்தது. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 40 சார். 40. பீரியட்ஸ்லாம் எப்படி சரியா இருக்கா? பீரியட்ஸ் அது கரெக்டா இருக்குங்க சார். டயபெட்டிஸ் இருக்கா? என்ன சொன்னீங்க நீங்க? டயபெட்டிஸ், சுகர் நார்மல்? இப்போ வந்து 110 சார். சரி. யூஷுவலாக இந்த தைராய்டுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? தைராய்டுக்கு தைராக்ஸ் தான் சார். தைராக்ஸ் எத்தனை மைக்ரோகிராம்? அது 50 தராங்க சார். இப்போ 7 இயர்ஸ் இருந்தது சார், இப்போ நார்மல் ஆயிடுச்சு. சரி. ஸோ யூஷுவலாக இந்த தைராய்டெலாம் கண்ட்ரோலில் இருக்குது, உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் நீங்கள் நார்மல் தான் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஹார்ட் பெயின் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல் தான். இருந்தாலும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து தேவைப்பட்டால் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கலாம். கொலஸ்ட்ராலுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லையே. இல்லைங்க சார். இந்த தசை இந்த இதில் மசில்ஸ் பெயின், ஜாயிண்ட் பெயின், இதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர் பார்த்து அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தூத்துக்குடி மேடம், காயத்ரி. டாக்டர் ரகுராம் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. எனக்கு ஓப்பன் சார். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார். சரிங்க. ஆனா இன்னும் வரைக்கும் பிளட் வந்து கிளாட் ஆயிட்டு தான் இருக்கு, நார்மலா ஃபங்க்ஷன் ஆகல. என்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க? பிளாஸ்டிக் வால்வு. பிளாஸ்டிக் வால்வ் வச்சிருக்காங்களாமா? ஆமா சார். அப்படின்னா பிளட் அதுல பட்டுச்சுன்னா கிளாட் ஆயிடுமா? அதனால கிளாட் ஆகாம இருக்கிற மெடிசனை நீங்க லைஃப் லாங்கா சாப்பிடணும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் அசிட்ரோம் டேப்லெட் எப்பவும் எடுத்துட்டு இருந்துட்டு இப்போ வந்து ஹெப்பரின் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். ஹெப்பரின் இன்ஜெக்ஷனும் வார்ப்பு டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஆனா இப்பவும் வந்து பிளட் வந்து கிளாட் ஆயிட்டு தான் சார் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லம்மா, அது அடிக்கடி டெஸ்ட் பண்ணணுமா? வாரம் டெஸ்ட் பண்ணணும். சில சமயம் வாரத்துக்கு 2 தடவை டெஸ்ட் பண்ணணும். அந்த PTINRங்கிற டெஸ்ட்டை அடிக்கடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா. ஒரே டோஸ் எப்போவுமே வேலை செய்யாது. டோஸ் அடிக்கடி மாற்ற வேண்டி வரும். வீக்லி ட்வைஸ் பிளட் டெஸ்ட் பண்ணி ப்ரோத்ராமின் டைம் INR டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கிளாட் ஆகிறத நிறுத்தலாமா. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் முனியப்பன் மேடம், திருவண்ணாமலை பேசுகிறேங்க. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். நான் வந்து பேஸ் மேக்கர் வச்சுருக்கேன் சார். நான் திருவண்ணாமலை மாவட்டங்க. 5 மாதம் ஆச்சு சார் நான் பேஸ் மேக்கர் வச்சு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டிரைவர் வேலை செய்கிறேன் சார் நான். சரி. மீண்டும் வந்து நான் டிரைவர் வேலை செய்யலாமா சார்? செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பேஸ்மேக்கர் யூஸ்வலாக அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த செக் பண்ணி அந்த பேஸ்மேக்கர் சரியாக வேலை செய்கிறதா, அதுக்கு பேட்ரிலாம் எவ்வளவு லைஃப் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்வலாக அந்த ஹை டென்ஷன் ஹை பவர் லைன்ஸ் அதுக்கு பக்கத்தில் அதை போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் காரெல்லாம் ஓட்டுறதுல ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்?
டேனியலுமா வந்து விழுப்புரத்துல கால் பண்றேம்மா. டாக்டர் ரகுராம் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் எங்க மனைவிக்கு வந்து ஹார்ட்ல அடைப்பு இருக்கு சார். மூணு அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். அது இன்ஜெக்ஷன் மூலயமா கட்டலாம்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் இன்ஜெக்ஷன் கலக்கி போட்டுக்கிறாங்க சார். 16 போட்டா அது சரியாயின்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி சார்? அது மாதிரி நிறைய அது கஸ்டமர்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். வாசி ஆகின்னு சொல்லிக்கிறாங்க. அது அப்ளை பண்ணிக்கலாங்க சார். அது செய்யலாங்களா சார்? தொடர்ந்து 10 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு சார். டிப்ஸ் இது அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா கடைஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதான் எனக்கு அதை பற்றி ட்ரீட்மெண்ட் சார் ஃபோன் பண்ணேன். அது வந்து விஞ்ஞானபூர்வமாக ரொம்ப ஒரு ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அடப்பை கிடைக்கிற மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. சில இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு போய் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது நாங்கள் வந்து டைரெக்டாக அதை எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அடப்பை கரைக்கிறதுங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து கிளாட்டை தான் கரைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்க ஒழிய கொலஸ்ட்ரால் அடப்பை கரைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, நான் பஞ்சவர்ணம் பேசுறேன் மேடம், நாகப்பட்டினத்துலேருந்து. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. கம்மி பண்ணியாச்சு மேடம். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ சார், என் குழந்தைக்கு 2 வயசு ஆக போகுது. ஹலோ. சொல்லுங்க. அது ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். பிறந்து 22 நாள்ல கண்டுபிடிச்சோம் ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு. அது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு, வளர வளர அடைஞ்சிரும்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி சார்? விஎஸ்டின்னு சொன்னாங்களா? ஆமா சார். விஎஸ்டி அது சின்ன வயசுல கண்டுபிடிச்சி 3 mm தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3 mmனா ஆஸ் இட் இஸ் அது சின்ன ஹோல் தான். அது முக்காவாசி ஹோல்ஸ் இந்த மாதிரி இந்த சின்ன அளவுக்கு இந்த சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே முக்காவாசி ஹோல்ஸ் தன்னாலே அடைச்சி போயிடும். அப்படி அடைக்கலைன்னா கூட அந்த குழந்தை வளரும்போது அந்த 3 மில்லிமீட்டருங்கிறது 3 மில்லிமீட்டர் சைஸ் அதே இருக்கும்போது அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ஜுரம் சளி அந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் உங்கள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் உங்கள் பீடியாட்ரிக் டாக்டர் பார்த்து அதுக்கு மருந்து வாங்கி அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த ஹார்ட்டில் அந்த ஹோலில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? சிவசூரியன், ராமபுரத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் ரகுராம் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஆன்ஜியோ பண்ணாங்க. ஹார்ட்டில் வந்து எந்த பிளாக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிருக்கு. நீங்கள் ஹார்ட்டை தான் மாற்றணுன்றாங்க. இப்போ ஹார்ட் மாற்றணும்னா எப்படி அந்த சக்ஸஸ் ரேட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஹார்ட் மாற்றினா ஒரு 15 நாள்லேயே சில பேர் இப்போ இதுவாகிடுறாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி சார்? அதாவது ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராமல் ஹார்ட் டேமேஜ் ஆயிடுச்சு மாற்றணும் அப்படின்னா அது ஒரு சீரியஸ் நிலைமை தான். என்ன ஏஜ் உங்களுக்கு? 47. ஓகே, 47னா டிரான்ஸ்பிளான்டபிள் ஏஜ் தான். பட் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ் ரேட் நல்லா தான் இருக்குது சார். ஆப்ரேஷன் பண்ணி நியர்லி 90% பேர் 1 வருஷம் வாழறாங்க. 65% பேர் 5 வருஷம் வாழறாங்க. அதனால் அவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு வைத்தியம் கிடையாது. அதுதான் கரெக்டுன்னா அது பண்ணிக்கிறது நல்லது தான். அது கரெக்டானு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது இப்போ நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான். ஓகே டாக்டர், இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னா இவர் சொல்கிற மாதிரி எல்லாருமே பயந்துறாங்க இல்லையா? ஸோ இப்போ குறிப்பிட்ட எந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்? யூஸ்வலி அபவ் த ஏஜ் ஆஃப் 70 டிரான்ஸ்பிளான்ட் 60க்கு மேலேயே ஜாஸ்தி எடுக்கிறது கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஓகே, பட் பிலோ 60 டிரான்ஸ்பிளான்டேஷன் எனி ஏஜ் குரூப் யார் வேணால் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? ராஜேஸ்வரி. டாக்டர் சுப்பிரமணியன் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எனக்கு வயசு 30 ஆகுது சார். சொல்லுங்க. நான் ஒரு மாதிரி நெஞ்ச படபடன்னு அடைக்கிற மாதிரி இருக்கு. மயக்கம் வருது. அந்த மயக்கம் வரப்போ வாந்தி வருது சார். அந்த மயக்கம் நிக்கிற வரைக்கும் வாந்தி நிக்கவே மாட்டேங்குது. யூஸ்வலாக ஒரு சில மக்களுக்கு அந்த மாதிரி இந்த வாந்தி வர்ற சமயத்தில் படபடப்பு வந்து மயக்கம் வரலாம். அது வேகல் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அதனால் வரலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த படபடப்பு ஒரு அப்நார்மல் பால்பிட்டேஷன் ஏதாவது இருக்கா இல்லையான்னு ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. அது ஒரு அடிக்கடி வருதுனாக்கா அந்த 24 ஹவர்ஸுக்கு ஒரு ஹோல்டர் மானிட்டர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் 24 ஹவர்ஸ்க்கு அதை இசிஜி ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த நீங்கள் படபடப்பு இருக்கிற சமயத்தில் ஒரு டைரியில் அந்த குறித்து அந்த டைம் நோட் பண்ணி வச்சிங்கனாக்கா அந்த சமயத்தில் அது நார்மல் ஹார்ட் பீட்டிங்கா அப்நார்மல் ஹார்ட் பீட்டிங்கான்னு பார்த்தா சொல்லலாம். அது நீங்கள் உங்கள் லோக்கல் நியரஸ்ட்டு கார்டியக் சென்டரில் போய் நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க.
ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் வந்து பூண்டி பாலாஜி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் வந்து ராயப்பேட்டா லாய்ட் ரோட்ல இருந்து கால் பண்றேன். டாக்டர் ரகுராம் இருக்காங்க சார். உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என் ஒய்ஃப் வந்து அலமேலு பாலாஜின்னு சொல்லிட்டு 70 years old. 70 years old. அவங்களுக்கு வந்து மைட்ரல் வால்வ் ஆபரேஷன் 1991ல நடந்தது. டைலேட் பண்ணது. சரிங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து she has been taking Amifru for a long time. சரிங்க. அது எங்க ஒரே டவுட், அதை வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்ல பண்ண Amifru ஸ்டாப் பண்ணலாமான்றது தான் ஒரே டவுட். சார், இத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கனால பெரும்பாலும் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் லோக்கல் உங்களுடைய கார்டியாலஜிஸ்ட்டை காமிங்க. அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ரெசிடுவல் லீக் இருக்கா, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். பட் ஜென்ரலாக கண்டினியூ பண்ணல ஒன்றும் பெரிய ஹார்ம் இருக்காது. Amifru ½ டேப்லெட் 1 டேப்லெட் கண்டினியூ பண்ணுறதுனால. ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹார்ட் டிசீஸ் சம்பந்தமாக உங்களோட தெளிவான விரிவான விளக்கங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.